Hi friends, welcome to TNE Survey channel. இன்னைக்கு நாம ரயில்வே ரெக்வயர்மெண்ட் போர்டில் அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஜாபுக்கான மொத்த வேகன்சி எவ்வளோன்னா 5696. நீங்கள் மேலும் இந்த ஜாபை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வீடியோ லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்கள் க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஆர்ஆர்பி ரெக்வயர்மெண்ட்டுன்னு டைப் பண்ணி என்ட்ரு கொடுங்க. நெக்ஸ்ட்டு அதில் வர ஃபஸ்ட்டு லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ரயில்வே ரெக்வயர்மெண்ட் போர்டோட ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் கிளிக்கர் அப்ளை ஆன்லைன்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆனதும் அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிரியேட் ஆன் அக்கௌண்ட் அண்டு ஆல்ரெடி ஹேவ் அக்கௌண்ட்டுன்னு 2 ஆப்ஷன் காட்டும். நீங்கள் ஆல்ரெடி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருந்தா 2வது ஆப்ஷனை யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. இல்லைனா கிரியேட் ஆன் அக்கௌண்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷனை படித்து பார்த்துட்டு ப்ரொசீட் கொடுங்க. இப்போ உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு ஆர் யூ கரண்ட்லி டீபார்டு பை எனி ஆர்ஆர்பி ஆர் ஆர்ஆர்சின்னு இருக்கும். அதாவது உங்களை ஆர்ஆர்பியிலிருந்து ஒதுக்கி வச்சுருக்காங்களான்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு நோன்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஏதாவது சர்ஜரி பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கும் நோன்னு கொடுத்துக்கோங்க. அடுத்தது நீங்கள் மாற்றுத்திறனாளியான்னு கேட்டிருப்பாங்க. மாற்றுத்திறனாளியாக இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோன்னு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கண்ட்ரி ஆஃப் நேஷ்னாலிட்டின்னு இருக்கும். அதில் உங்கள் கண்ட்ரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணணும். அதில் ஃபுல் நேம் என்ற இடத்துல உங்கள் நேமை 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பக்கத்தில் திரும்பவும் உங்கள் நேமை டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் நேம் ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிருப்பாங்க. சேஞ்ச் பண்ணியிருந்தா எஸ் கொடுங்க, இல்லைனா நோன்னு கொடுங்க. அடுத்தது உங்கள் டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், ஃபாதர் நேம், மதர் நேம் போன்ற எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு பக்கத்தில் அப்படியே ரீடைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதில் உங்கள் ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு பக்கத்தில் வெரிஃபை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் ஆதாரை வெரிஃபை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு உங்கள் மெயில் ஐடியை டைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஜென்ரேட் இமெயில் ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மெயில் ஐடிக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சேம் அதே மாதிரி உங்கள் மொபைல் நம்பரை டைப் பண்ணி ஜென்ரேட் மொபைல் ஓடிபி கொடுத்து ஓடிபியை வெரிஃபை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதில் கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், ஸ்பெஷல் கேரக்டர் அண்டு நம்பர்ஸ் இருக்கிற மாதிரி பாஸ்வேர்டை டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு என்ற இடத்துலையும் சேம் அதே பாஸ்வேர்டை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது கேப்சா என்ட்ரு பண்ணி ப்ரிவ்யூ அண்டு கிரியேட் அக்கௌண்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ப்ரிவ்யூ பேஜ் ஓப்பன் ஆகும். அதை செக் பண்ணிவிட்டு கிரியேட் அன் அக்கௌண்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ப்ரொசீட் கொடுங்க. இப்போ உங்களுக்கான அக்கௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு உங்கள் மொபைல் நம்பர் அண்டு பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கோங்க.
லாகின் பண்ணதும் கீழே ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நீங்க எந்த ஆர்ஆர்பிக்கு அப்ளை பண்றீங்கன்னு கேட்டிருப்பாங்க. அதுல சென்னை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே இருக்க டேர்ம் அண்ட் கண்டிஷனை டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ உங்களோட பர்சனல் டீட்டெயில் ஃபில் பண்ணணும். அதில் மேரிட்டல் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கும், அதில் நீங்கள் மேரிடா அன்மேரிடான்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் மதத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் எந்த லாங்குவேஜில் எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னு கேட்டிருப்பாங்க, அந்த லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஐடென்டிஃபிகேஷன் மார்க் 1 மார்க் 2ன்னு 2 ஆப்ஷன் இருக்கும். அதில் உங்கள் உடம்புல இருக்க அங்க அடையாளங்கள் 2 டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட கம்யூனிட்டியை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட பர்மனெண்ட் அட்ரஸ் டீட்டெயிலை ஃபுல்லாக டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனானு கேட்டிருப்பாங்க. அப்படி இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோன்னு கொடுங்க. நெக்ஸ்ட் உங்களோட இபிசி சர்டிஃபிகேட் இருக்கான்னு கேட்டிருப்பாங்க. இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோன்னு கொடுங்க. நெக்ஸ்ட் நீங்கள் இந்தியன் ரயில்வே எம்ப்ளாயான்னு கேட்டிருப்பாங்க. எம்ப்ளாயா இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோன்னு கொடுங்க. நெக்ஸ்ட் நீங்கள் கரண்ட்டில் எந்த வேலை செய்கிறீங்களோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் அப்ரெண்டிஸ் கோர்ஸ் ஏதாவது முடிச்சிருக்கீங்களான்னு கேட்டிருப்பாங்க. முடிச்சிருந்தா எஸ் கொடுங்க, இல்லைனா நோன்னு கொடுங்க. நெக்ஸ்ட் உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயிலை ஃபில் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் கேன்சல் ஆனால் அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் ஃபீஸ் ரீஃபண்ட் ஆகும். அடுத்தது நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் எஜுகேஷன் டீட்டெயில் ஃபில் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதில் ஃபர்ஸ்ட் உங்கள் 10th டீட்டெயிலை ஃபில் பண்ணிக்கோங்க. ஆட் கொடுங்க. நெக்ஸ்ட் சேம் அதே மாதிரி உங்கள் ஐடிஐ ஆர் டிப்ளமோ இன்ஜினியரிங் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோட்டோவை 30 கேபிலிருந்து 70 கேபிக்குள்ளே அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் சிக்னேச்சரையும் 30 கேபிலிருந்து 70 கேபிக்குள்ளே அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது அப்லோட் அண்ட் சேவ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் செலக்ட் எக்ஸாம் ட்ரேட்னு இருக்கும். அதில் கம்ப்யூட்டர் எக்ஸாமுக்கு என்ன சிலபஸ் எழுத போகிறீங்களோ அந்த ட்ரேடை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதில் செலக்ட் பண்ணுற ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கான கொஷின் வரும். நெக்ஸ்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணி இந்த பேஜோட லாஸ்ட்டுக்கு வந்துடுங்க. அதில் 3 செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 3 பாக்ஸையும் டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பிளேஸை டைப் பண்ணிவிட்டு ப்ரிவியூ அப்ளிகேஷன்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கான ப்ரிவியூ பேஜ் ஓப்பன் ஆகும். அதை செக் பண்ணிவிட்டு கீழே இருக்க செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க.
இப்போ உங்கள் அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பேமெண்ட் பண்ணணும். இந்த பேஜில் கீழே பே நவ்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் யூபிஐ ஆர் டெபிட் கார்டு மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எஸ்சி எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன் அண்டு ஃபீமேல் கேண்டிடேட் போன்ற கேட்டகரியில் இருந்தால் 250 ரூபாய் பேமெண்ட் பண்ணணும். மற்ற கேட்டகரியில் வரவங்க எல்லாம் 500 ரூபாய் பேமெண்ட் பண்ணணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரியான ஆன்லைன் சர்வீஸ் சம்மந்தப்பட்ட வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.